பொலிட்டிக்கல் பொடிமாஸ் பார்வையாளர்களுக்கு அன்பும் நன்றிகளும். மச்சான் பொண்ணு நீ பார்த்த என்ற வடிவேலுவின் காமெடியைப் போல விஜயின் என்டிடிவி பேட்டியை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தாவேக்காவின் விசில் சத்தம் காதை கிழிக்குது. ஆனால் விஜய் பேட்டி சத்தம் கேட்கவே இல்லை. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதுக்கு வெக்கம் விட்டு போகலை என்பது மாதிரி என்டிடிவிக்கு விஜய் பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் நடந்த விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். தமிழ் தொலைக்காட்சிகளில் இந்திய தொலைக்காட்சிகளில் இதுவும் சரிப்பட்டு வராது. உலக தொலைக்காட்சி வரலாற்றில் ஆடியோ வீடியோ எதுவும் இல்லாமல் ஒரு பேட்டி வெளியாகி இருக்கிறது. ஆமாங்க, தாவேகா தலைவர் விஜய் பேட்டியை தான் சொல்கிறேன். தேசிய ஊடகமான என்டிடிவிக்கு அளித்த சிறப்பு பேட்டியில் தனது அரசியல் பயணம், ஜனநாயகன் பட விவகாரம், தனது ரோல் மாடல்கள் குறித்தெல்லாம் வெளிப்படையாக பேசியிருக்கிறார் விஜய். என்டிடிவி ஊடகத்தின் என்டிடிவி தமிழ்நாடு சுமிட் என்ற பெயரில் நிகழ்ச்சி ஒன்றை சென்னையில் நடத்தியது. சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் கட்சித் தலைவர்களின் திட்டம், பார்வைகள் குறித்து மக்களிடம் எடுத்து சொல்லும் வகையில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் திமுகவில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, மக்கள் நீதி மையத்தின் கமல்ஹாசன், காங்கிரசின் கார்த்தி சிதம்பரம், பாஜகவின் எச் ராஜா உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டார்கள். மேடையில் அமர்ந்து பத்திரிகையாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து பேசியிருக்கிறார்கள். புதிதாக அரசியலுக்கு வந்த விஜயை நிகழ்ச்சிக்கு அழைத்தது என்டிடிவி. ஆனால் அவர் நேரில் வர மறுத்துவிட்டார். என்டிடிவி பத்திரிகையாளர்களை தான் இருக்கும் இடத்துக்கே அழைத்து பேட்டி அளித்தார் விஜய். அப்போதும் கூட தன்னோட பேட்டியை வீடியோ ஆடியோ பதிவு செய்ய விஜய் அனுமதிக்கவில்லை. இதனால் என்டிடிவி பத்திரிகையாளர்கள் விஜயிடம் எடுத்த பேட்டியை பற்றி தனியாக பேட்டி அளித்தது இதுவரை ஊடக வரலாற்றில் நடக்காத ஒன்று. என்டிடிவி சார்பில் தலைமை ஆசிரியர் ராகுல் கன்வால், அரசியல் பிரிவின் ஆசிரியர் வசுதா வேணுகோபால் ஆகியோர் விஜயை சந்தித்து பேட்டி எடுத்திருக்காங்க. அவர்கள் இரண்டு பேரிடமும் என்டிடிவியின் நிர்வாக ஆசிரியர் ஷிவ் அரூர் பேட்டி எடுத்தது அதனை ஒளிபரப்பினார்கள். விஜய் உடனான சந்திப்பு எப்படி இருந்தது, அவர் என்ன சொன்னார் என்று விஜயிடம் பேட்டி எடுத்த ராகுல் கன்வால், வசுதா வேணுகோபால் ஆகியோரிடம் ஷிவ் அரூர் கேட்டார். விஜய் பேட்டியில் என்ன சொல்லியிருந்தார்? நான் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை என்று சிலர் நினைக்கலாம். ஆனால் நான் என் உரைகளின் மூலம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். சரியான நேரத்தில் நான் ஊடகங்களிடம் பேசுவேன். அரசியல்தான் என் எதிர்காலம். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் அதிர்ச்சியை தந்தது. அப்படி நடக்கும் என்று ஒருபோதும் நான் எண்ணவில்லை என சொல்லியிருக்கிறார் விஜய். பனையூரை விட்டு விஜய் வெளியே வந்து அரசியல் செய்யாமல் உள்ள நிலையில் விஜயின் இந்த பேட்டி சமூக ஊடகங்களில் ட்ரோல் ஆனது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் பலியான நிலையில் அவர்களை நேரில் விஜய் சந்திக்காமல் மகாபலிபுரத்திற்கு அழைத்து ஆறுதல் அளித்தார். சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திய போது அவர்களை பனையூர் அழைத்து ஆதரவு வழங்கினார். இந்த வரிசையில் தொலைக்காட்சி பேட்டியையும் கூட வீடியோ பதிவு செய்ய அனுமதிக்காமல் தன் இருக்கும் இடத்துக்கே வந்து பேட்டி எடுக்க சொல்லியிருக்கிறார் விஜய். தொலைக்காட்சியில் பேட்டி அளிக்கும் போது பேட்டி அளிப்பவரின் முகபாவனைகள் நேரடியாக தெரியும். அப்படியான சந்தர்ப்பத்தை கூட விஜய் கை நழுவி விட்டார். வெறுமனே அறிக்கை விடுவது, எக்ஸ் வலைதளத்தில் முன்பே உருவாக்கப்பட்ட வீடியோவை பகிர்வது எல்லாம் அரசியலாக பார்க்கப்படாது. பண்ணையார் மனநிலையில் இருந்து விஜய் பனையூரை விட்டு வெளியே வந்தால்தான் சோபிக்க முடியும். செத்துப்போன என் ரசிகர்கள் குடும்பங்களையே சென்னைக்கு வர வச்சுத்தான் பார்த்தேன். பத்திரிகையாளர்கள் மட்டும் என்ன வானத்தில் இருந்தா குதித்தீர்கள்? நான் ஆஃபீஸில் இல்லைன்னா வீட்டில் தான் இருப்பேன், வேணும்னா இங்கே வாங்க என்ற மனநிலையில் விஜய் இருப்பது அப்பட்டமாகவே என்டிடிவி பேட்டியில் வெளிப்பட்டிருக்கிறது. விஜயை சந்தித்து விட்டு விஜய் அப்படி பேசினாரு, இப்படி பேசினாரு என்றெல்லாம் ஜனநாயகத்தின் 4வது தூண் என சொல்லிக்கொள்ளும் பத்திரிகையாளர் கொடுத்த பில்டப் அதைவிட மோசம். 2016ஆம் ஆண்டு இறுதி காலத்தில் முதல்வர் ஜெயலலிதா உடல்நலக் குறைவால் அப்போலோவில் சிகிச்சையில் இருந்தார். அப்போது அவரை பார்க்க அப்போலோவில் அரசியல் தலைவர்களும் பிரமுகர்களும் படையெடுத்தார்கள். ஜெயலலிதா இட்லி சாப்பிட்டார், நலமுடன் இருக்கிறார் என வெளியே வந்தவர்கள் கதை சொல்லி கொண்டிருந்தார்கள். அப்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தா பாண்டியன் அப்போலோவில் அளித்த பேட்டி முக்கியமானது. அவரை பார்த்தவர்களை பார்த்தோம், நாங்கள் பார்க்கவில்லை என சொன்னார் தா பாண்டியன். அவரை பார்த்தவர்களை நாங்கள் பார்த்தோம், அவரை பார்க்கவில்லை. அதே ரேஞ்சில் தான் விஜயிடம் இன்டர்வியூ எடுத்தவர்களை இன்டர்வியூ எடுத்திருக்கிறார்கள். விஜய் எக்ஸ்க்ளூசிவ் பேட்டி என்றதும் ஒட்டுமொத்த மக்களும் ஆர்வத்தோடு டிவி பெட்டி முன்பு உட்கார்ந்தார்கள். ஆனால் நடந்தது வேறு. ஆர்வத்தோடு போனவர்களுக்கு விஜயை பார்த்து விட்டு வந்தவர்கள் பேட்டி கொடுத்த போது எதிர்பார்ப்பு பொய்த்து போனது. பேட்டி கொடுப்பதில் விஜய்க்கு அலர்ஜி போல, அதுவும் வீடியோவில் பேசுவதென்றால் ரொம்பவே பயம். பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. விஜயை பனையூர் வீட்டில் பார்த்துவிட்டு வந்த என்டிடிவிக்காரர்கள் விஜயை சந்தித்த ஒரு போட்டோவை மட்டுமே வெளியிட்டார்கள். விஜய் அப்படி சொன்னார், இப்படி பேசினார் என சொல்லி அதற்கே புலங்காகிதம் அடைந்தார்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யும் புது அரசியலை முன்னெடுத்திருக்கிறார் விஜய். இந்த எலைட் அரசியலை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள்.
ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத அரசியல் கட்சி தலைவர்கள் கூட ஊடக மைக்கு முன்பு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, அண்ணாமலை, சீமான் என பலரும் பேட்டிகள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக்ஷன் கேமரா முன்பு நடித்த விஜய் டிவி கேமராவுக்கு அஞ்சி ஓடுகிறார். கரூரில் 41 பேர் இறந்தபோது ஓடிய ஓட்டத்தை விஜய் இன்னும் நிறுத்தவே இல்லை. விஜய் செல்லும் இடங்களில் எல்லாம் தமிழக மீடியாவினர் ஓடுகிறார்கள், காத்து கிடக்கிறார்கள். அப்போதும் கூட பத்திரிகையாளர்களை விஜய் சந்திக்கவில்லை. தேசிய ஊடகமான NDTVக்கு பேட்டி கொடுத்த விஜய் தமிழ் ஊடகங்களை மதிக்கவே இல்லை, இன்சல்ட் பண்ணிவிட்டார். இன்சல்ட் பண்ணிருக்காங்களே. தமிழக ஊடகத்தை இழிவுபடுத்திய விஜய், தமிழக ஊடகங்கள் இவரை பற்றி செய்தி வெளியிட வேண்டும், ஆனால் இவர் தமிழக ஊடகத்திற்கு பேட்டியே தரமாட்டார். தமிழக ஊடகங்கள் தன்னை பற்றி செய்தி மட்டும்தான் வெளியிட வேண்டும், பிரஸ் மீட் எல்லாம் கேட்டு தொந்தரவு எல்லாம் செய்யக்கூடாது போல. NDTVக்கு விஜய் அளித்த பேட்டியை தமிழ் ஊடகங்கள் செய்தியாக வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. சரி, NDTVக்கு விஜய் எப்படி பேட்டி கொடுத்திருப்பார்? அரியலூரில் மக்கள் சந்திப்பை விஜய் நடத்திய போது NDTV செய்தியாளர் சாம் டேனியலுக்கு நடந்த கதையை மறக்க முடியுமா? அரியலூரில் விஜயின் தேர்தல் பிரச்சாரம் குறித்து NDTV நிருபர் நேரலையில் விளக்கி கொண்டிருந்த போது தாவேகாவைச் சேர்ந்த இளைஞர்கள் சிலர் அநாகரிகமான முறையில் குத்தாட்டம் போட்டும் அந்த நிருபரின் கழுத்தில் தாவேகா துண்டை மாட்டியும் கலாட்டா செய்தது கண்டனங்களுக்குள்ளானது. அந்த சாம் டேனியல் பணியாற்றும் NDTVக்குத்தான் விஜய் பேட்டி கொடுத்திருக்கிறார். அந்த NDTV பேட்டி எப்படி நடந்திருக்கும் என கற்பனையெல்லாம் செய்து பார்க்க வேண்டியதில்லை. கவன் படத்தில் விஜய் சேதுபதி அரசியல்வாதி போஸிடம் பேட்டி எடுப்பது போலத்தான் அந்த பேட்டி இருந்திருக்கும். தம்பி, கேரியர் உச்சத்திலிருந்து வரேன்னு சொல்லுங்க என விஜயே எடுத்து கொடுத்திருப்பார். கேமரா எல்லாம் வேணாம், குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம் என சொல்லி முகத்தை கடைசி வரை கேமராவிற்கு காட்டாமலேயே இன்டர்வியூ கொடுத்து முடித்திருக்கிறார் விஜய். பிரணாய் ராய் தன் உழைப்பில் உருவாக்கிய மிகப்பெரிய ஸ்தாபனம் NDTV. மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த NDTV மோடிக்கு மகுடி வாசிக்கவில்லை, தவறுகளை சுட்டிக்காட்டிக் கொண்டே இருந்தது. அதன் பிறகு NDTVக்கு என்ன நடந்தது தெரியுமா? மோடி ஆட்சி அமைந்த பிறகு முதன் முறையாக 2017 இந்தியாவின் முன்னணி செய்தி ஊடகமான NDTV அலுவலகங்களில் அதன் நிறுவனர்களான பிரணாய் ராய், ராதிகா ராய் வீடுகளில் CBI சோதனை மேற்கொண்டது. அதன் பிறகு கடுமையான நெருக்கடிகள் காரணமாக NDTV நிறுவனர்களான பிரணாய் ராய், ராதிகா ராய் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்தனர். இதனால் NDTV நிறுவனத்தின் பங்குகள் NDTV நிறுவனர்களுக்கே தெரியாமல் அதானி வசம் கைமாறின. விஜய் ஏன் கேமரா முன்பு பேட்டி கொடுக்கவில்லை? கேமரா முன்பு பேசினால் அது பிற்காலத்தில் மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலாக மாறிவிடும். NDTV பேட்டியில் அரசியல்தான் என் எதிர்காலம் என சொல்லியிருக்கிறார் விஜய். ஒரு சமயம் தேர்தலில் விஜய் தோற்று மீண்டும் சினிமாவுக்கு போனால் அரசியல்தான் என் எதிர்காலம் என்ற வீடியோ பேட்டியை ரீவைண்ட் செய்து போட்டு தாக்குவார்கள் என பயப்படுகிறார். தலைவா படத்திற்காக இரு கைகளையும் கக்கத்தில் வைத்துக்கொண்டு அவர் கொடுத்த வீடியோ இன்றைக்கும் ட்ரோல் ஆகி கொண்டிருக்கிறது. அப்படி அசிங்கப்பட்டு விடக்கூடாது என முன்ஜாக்கிரதை முத்தண்ணாவாக விஜய் செயல்பட்டிருக்கிறார். ஜெயலலிதா கூட இவ்வளவு சொகுசான அரசியலை செய்ததில்லை. மடக்கி கேள்வியை கேட்டால் கரண் தப்பாருக்கு பேட்டி அளித்த போது மைக்கை தூக்கி வீசிவிட்டு போனார் ஜெயலலிதா. அந்த துணிச்சல் ஜெயலலிதாவுக்கு இருந்தது. அவருக்காக கைகட்டி நின்று வீடியோ வெளியிட்ட விஜய்க்கு அது கூட இல்லை. மன்னராட்சி காலத்தில் அந்தப்புறத்தில் மன்னர்கள் கிடப்பார்கள். எப்போதாவது அரசவைக்கு மன்னர்கள் வருவார்கள். மக்களாட்சியில் அப்படி ஒரு அந்தப்புற அரசியலை விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார். விஜயை பார்த்ததும் பேசியதும் போட்டோ எடுத்து கொண்டதுமே பரபசம் என நினைக்கும் ரசிக மனநிலைக்கு NDTV ஊடகவியலாளர்கள் மாறிவிட்டதுதான் கொடுமை. இந்த வீடியோ பற்றி மறக்காம உங்க கருத்துக்களை சொல்லுங்க. மறக்காம நம்ம பொலிட்டிக்கல் பொடிமா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.